வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு சில செய்திகளை பார்ப்போம். டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை சிறையில் வைத்து கொல்ல பாஜக சதி செய்துள்ளது என்று ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு எனக்கு டயபெட்டிக் வெயிட் குறைஞ்சிடுச்சு, தனியாக டாக்டர் டீம் எனக்கு வேணும், டெய்லி டாக்டரை பார்க்கணும், என்னென்னமோ அந்த ஆள் கேட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு வழியாக கோர்ட் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டாக்டர்ஸ் பார்த்து அதுபடி பண்ணணுங்கிற மாதிரி கோர்ட் ஆர்டர் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஓகே இடைக்கால ஜாமீன் கிடைச்சது. அவருக்கு தேர்தலில் போய் பிரச்சாரம் பண்ணார். அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு முடியலை, எனக்கு இன்னும் எக்ஸ்டென்ஷன் கொடுங்கன்னு கேட்டார். இப்போ ஏற்கனவே அந்த குற்றச்சாட்டு என்னென்னா இனிப்புகள் சாப்பிட்றாரு, அதனால் கூடும் அப்படிங்கிற மாதிரி ஜெயிலில் இருந்து சொன்னாங்க. வீட்டிலேருந்து வர்ற பொருட்கள் இனிப்பு, மாம்பழம் அதெல்லாம் நிறையா சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி. இப்போ சரியாக சாப்பிட்றதில்ல, ஹை கலோரி உள்ளது சாப்பிட்றதில்ல, லோ கலோரியை சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி ஏதோ பெரிய ட்ராமா நடக்குது. இதில் ஆம் ஆத்மி பார்ட்டி எப்போ சொன்னாலும் கொல்ல சதி, ஜெயிலில் வச்சு கொல்ல சதி பண்ணுறாங்க. குற்றச்சாட்டு கடுமையான குற்றச்சாட்டு. இந்த மதுபான கொள்கை இது எப்படின்னா, மது வியாபாரம் தட் இஸ் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்வர், அது உறுதியான வியாபாரம். அதனால் அது 5% தான் முன்னாடி இருந்தது லாபம். அவங்களுக்கு 5%ங்கிறதே கோடிக்கணக்கில் அவங்க சம்பாதிப்பாங்க. அதை வியாபாரம் பண்ணுற கடைக்காரங்க, அந்த டீலர்களுக்கு 12% ஆக்கி கிட்டத்தட்ட 140% அதிகம், டபுளுக்கு மேலே ஆக்கி அதில் பாதி அவங்க கமிஷனாக எடுத்தாங்க. அது குற்றச்சாட்டு. அப்போ 6% கமிஷன் எடுத்துக்கிட்டு 6% அவங்களுக்கு, ஏற்கனவே அவங்க 5% வாங்குறவங்களுக்கு இப்போ 6% கிட்டத்தட்ட அவங்க லாபத்தில் 20% கூடுது, பாதி லஞ்சம் கொடுக்குறதில்ல. சந்தோஷமாக நிறைய கூட்டங்கள் 100 கோடி அப்படி பண்ணி வாங்கி நூற்றுக்கணக்கான கோடி ரூபா கொள்ளையடிச்சாங்க தான் குற்றச்சாட்டு. அது பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி பிரச்சனை வந்தவுடனே ஒரு வருஷத்துக்குள்ளே அதை நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் அதை ஆரம்பித்து அடித்த கொள்ளையே சுப்ரீம் கோர்ட்டே கிட்டத்தட்ட 380 கோடி கிட்ட பிரச்சனைகள் இருக்கிற மாதிரிங்கிற மாதிரி ஒரு வாதம். அந்த வியாபாரிகள் அளவுக்கு அதிகமான லாபம் சம்பாதிச்சாலும் ஒரு கணக்கு அது. இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள். அந்த பணத்தை இவங்க கோவா எலெக்ஷனுக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாப் எலெக்ஷனுக்கு பயன்படுத்தினாங்கிறது தான் குற்றச்சாட்டு. எங்கள் வீட்டில் யாரும் பைசா எடுக்கலை, இப்படியே இவங்க குற்றச்சாட்டு. நாங்கள் குற்றம் செய்யவில்லை, இது எதுவுமே இல்லைன்னு இவங்க வாதமே பண்ணுற கிடையாது. நீ ஒரு பைசா எடுக்கலை எங்கிட்ட இதெல்லாம் பொய்யான கேஸு, இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்களே வழிய இப்படியே அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அரெஸ்ட் ஆன பிறகு அது விசித்திரமாக சுப்ரீம் கோர்ட்டு எலெக்ஷன் கேம்பெயினுக்காக அவங்க இன்டரிம் பெயில் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஓடி பிரச்சாரம் பண்ணார். நாங்கள் ஜெயிச்சு வந்தோம்னா, இந்தியா கூட்டணி ஜெயிச்சு வந்தால் மறுநாளே நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னாரு. அப்போ என்ன அர்த்தம்? அரசியல் காரணம், அரசாங்கம் மாறினா கேஸை நாங்கள் குட்டிச்சோராக்கிறோம்னு சொல்கிறான்னு எடுத்துக்கலாம். கேஸு இல்லை அப்படின்னா, அவங்க மேலே கேஸ் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உங்களுக்கு இன்னும் ரிலீஃப் கிடைக்கலையே, ஜாமீன் தான் கிடச்சிச்சு. கேஸ் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லலை. சுப்ரீம் கோர்ட்டு ஒரு வாதத்தில் ஏன் ஆம் ஆத்மி பார்ட்டியை குற்றவாளியை சேர்க்கலைன்னு ஒரு கேள்வி கேட்டது போன வருஷம். அதுதான் நிலைமை. சரி, இவர் அரெஸ்ட் ஆகி உள்ளே இருந்துக்கிட்டு நான் டெல்லி மக்களுக்காக பார்க்குறேன் அப்படின்னா பெரிய ட்ராமா போட்டார். முதல்ல மார்ச்சில் இருந்து டெல்லி மக்களுக்காக நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஜெயிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு. இடைக்கால ஜாமீன் சொல்லலை, நீ சிஎம் ஆஃபீஸ் பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட் சொல்லிடுச்சு. அப்போவுமே இவர் இன்னும் ராஜினாமா பண்ணல. ஃபைல் எதுவும் பார்க்கக்கூடாது, முதலமைச்சர் ஆஃபீஸ் பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன்லாம் போட்டதுனால இப்போ அந்த வெத்து ட்ராமா விட்டுட்டாங்க. நாங்கள் டெல்லிக்கு மக்களுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிற கதையெல்லாம் இப்போ விட்டுட்டாங்க. சரி, ஏன்னா கோர்ட்டு சொன்னதுனால இப்போ திருப்பி ஏற்று நிற்க முடியாது அப்படிங்கிறக்காக. ஆனாலும் இவர் முதலமைச்சராக தான் இருப்பேன், நான் உள்ளே இருந்துட்டு ஆட்சி பண்ண, உள்ளே இருந்துட்டு இப்போ பண்ண முடியாமல் சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு இவர் பண்ணுற கூத்தை டெல்லி ஜெயில் கண்காணிப்பாளர் லெப்டினன்ட் கவர்னருக்கு எழுதுனதில் மாண்புமிகு முதலமைச்சர் சாப்பிட மாட்டேங்கிறார். அப்படி அவர் அண்டர் ட்ரையல் அப்படின்னா
விசாரணை கைதி. விசாரணை கைதியே மாண்புமிகு முதலமைச்சர் விசாரணை கைதின்னு சொல்ல முடியுமா? ரொம்ப அபத்தமாக இருக்குது. ஸோ கைதிகளில் தண்டனை கைதி, கன்விக்டு, இந்த மாதிரி அண்டர் ட்ரையல்ஸ் அப்படின்னா விசாரணை கைதி. அதுபோக போலீஸ் கஸ்டடிங்கிறது கோர்ட் வந்து அதிகமாக அனுமதி கொடுத்து அவங்க கொண்டு போய் போலீஸ் கண்ட்ரோல் வைப்பாங்க, ஜெயிலில் இருக்க மாட்டாங்க. அவங்க ஸ்டேஷனில் உள்ள ஜெயிலையோ அல்லது அவங்களுடைய மற்ற இடத்துல வச்சுட்டு விசாரணை பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. சரி, இவர் வந்து ஒரு விசாரணை கைதியாக உள்ளே இருக்கிறவர் முதலமைச்சர். அதனால் அவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு, கம்மியாக சாப்பிட்றாரு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் அவங்க எழுதுறது. ஏன்னா அரசியல் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்கிறது அவங்க எழுதுகிறாங்க. அதில் மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு எழுதுறாங்க. ரொம்ப அபத்தமாக இருக்குது. ஒரு விசாரணை கைதியாக இருப்பவர் முதலமைச்சராக இருப்பது மிகவும் அபத்தமான சூழ்நிலை. ஒரு அரசு ஊழியர் கைதாகி 48 மணி நேரம் ஆச்சுன்னா, 2 நாள் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் சஸ்பெண்ட் ஆகிடுவார். பட் முதலமைச்சர் வந்து அரசு ஊழியர்கள்லாம் தலைமையாக இருக்கிறவங்க. சட்டத்தில் அப்படி இல்லாதனால, ஏன்னா முதலமைச்சரோ அமைச்சரோ ஆனால் ஜெயிலுக்கு போனால் கன்விக்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பதவி போயிடும், அது வேறு விஷயம். அதுக்கு முன்னாடி விசாரணை கைதியாக இருக்கையில் ரிசைன் பண்ணித்தான் ஆகணும், சட்டத்தில் நேரடியாக இல்லைங்கிறத காரணம் பயன்படுத்திக்கிட்டு இவ்வளவு அபத்தமாக கெஜ்ரிவால் ஒரு மிகப்பெரிய தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த அளவுக்கு கேவலமாக அரசியலுக்கு வருவாங்க, முதலமைச்சராக வருவாங்கன்னு சொல்லி சட்டம் ஏற்றினவங்க யோசிச்சுருந்துருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது தேவை, கைது பண்ணி கோர்ட்டு ஜாமீன் கொடுக்கல அப்படின்னா, ரிமாண்ட் பண்ணாங்கன்னா பதவி விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி சட்டம் கொண்டு வருவது தான் இதற்கு நல்ல தீர்வாக இருக்கும் என்பது என் கருத்து. இல்லைன்னா இவங்க இந்த கூத்து இன்னும் கேவலமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கும், அதை மாற்றவே முடியாது. தமிழ்நாடு அரசில் வந்து எப்போவுமே தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மத்திய சர்க்கார் எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை, 1 ரூபா வாங்கிட்டு 28 பைசா, எல்லாம் பொய். தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி உதவியும் செய்கிறதில்ல, எந்த திட்டங்களும் செய்கிறதில்லைன்னு சொல்லி டெய்லி அக்கப்போர் கூட்டின மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்றைய செய்தியில் வந்து செக்ரட்டேரியட்டில் மத்திய அரசின் நிதி உதவியில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களின் தற்போதைய நிலை, நிதி தொடர்பாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளுடன் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி ஆலோசனை நடத்தியுள்ளார். இதுதான் செய்தி. மாநிலங்களில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையின் சார்பில் 10 முக்கியமான திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்படுகின்றன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், அது மன்ரேகா வேலை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட்டில் வர்றது. ஜல் ஜீவன் மிஷன், வீட்டு வீடுக்கு தண்ணி கனெக்ஷன் கொடுக்கறது. பிரதமரின் குடியிருப்பு திட்டம், வீடு இல்லாதவங்களுக்கு 1 சென்ட் அளவுக்கு குறைஞ்சபட்ச இடம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 3 லட்ச ரூபா அரசாங்கம் கிராண்டாக கொடுக்குறது வீடு கட்டுறதுக்கு. இதெல்லாம் மத்திய சர்க்கார் கொடுக்குறது. பாரத் தூய்மை இயக்கம், அதாவது ஸ்வச்ச பாரத் அபியான், அது வந்த பிறகு தான் வீட்டு வீட்டுக்கு டாய்லெட் கட்டுறது அதெல்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் ரொம்ப கேவலமாக இல்லாமல் சுத்தமாக ஆரம்பித்தது. பழங்குடி மக்களுக்கான பெருந்திட்டம், எம்பிகளின் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டம், அது ஏற்கனவே அது காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்தது, அதுவும் நல்லபடியாக செயல்படுத்தப்படுகிறது. எம்பிகளின் மாதிரி கிராம திட்டம், பிரதமரின் முன்னோடி கிராமங்கள் திட்டம், பிரதமரின் கிராம சாலைகள் திட்டம், இத்தனை திட்டங்களுடைய ப்ரோக்ரஸ் வந்து அவர் ரிவ்யூ பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. இது எல்லாம் இது வந்து அரசாங்க குறிப்பு கிடையாது. ஏன்னா பொலிட்டிக்கலாக அவங்க சொல்ல மாட்டாங்களே, இது அதிகாரிகள் மட்டத்தில் நடத்துகிற மீட்டிங்கை நியூஸில் வருது. ஸோ இது எல்லாம் மத்திய அரசு பணம் இல்லாமல் எங்கேயும் நடக்கிறது. இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் மத்திய அரசு திட்டங்களும் இருக்கிறது. ஆனால் அரசியல் காரணத்திற்காக திமுக அரசு, மத்திய அரசுன்னு சொன்னாலே இவங்களுக்கு என்னமோ தமிழ் போயிடுதுன்ட்டு ஒன்றிய அரசுன்னு சொல்லி கூத்தடிச்சிருக்காங்க இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு. ஏன்னா யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத உதாரணம் காட்டிக்கிட்டு ஒன்றிய அரசு அப்படிங்கிறது, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது தான் பேர். அதை வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு வக்கிரமான எண்ணத்தை வைத்துக்கொண்டு செயல்படுகின்றனர் இந்த திமுக அரசு. சரி, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இத்தனை திட்டங்கள் மத்திய அரசு, இது மட்டும் இல்லை, ரயில்வேஸில் எத்தனையோ திட்டங்கள் வந்திருக்கு. சாலை, தேசிய நெடுஞ்சாலைகளில் வந்து மிக அதிகமாக தமிழ்நாட்டுக்கு சாலை போக்குவரத்து வந்திருக்கு. அந்த மாதிரி எத்தனையோ பெரிய பெரிய திட்டங்கள்லாம் நடந்திருக்கு.
நான் இப்போ பேசுனது செய்தியில் வந்திருக்கிறது ரூரல் டெவலப்மெண்ட், ஊரக டிபார்ட்மெண்ட். அதாவது ரூரல் டெவலப்மெண்ட்னா பஞ்சாயத்து பற்றி சம்மந்தப்பட்டது, கிராமங்கள் அபிவிருத்தி திட்டம் சொல்லி. அதுகளில் இத்தனை திட்டங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு மத்திய அரசு கிராண்டால். சரி, இப்போது அமெரிக்காவில் ஒரு செய்தி. அமெரிக்காவில் கன் கல்ச்சர், அதாவது துப்பாக்கியை வச்சுக்கிட்டு எவனாலும் எடுத்து சுடலாம்ங்கிறது டெய்லி ஒரு அக்கப்போர் செய்தியாக வருது. அந்த செய்திங்கிறது வந்து மிக அதிகமான துப்பாக்கி சுடுறது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு கூட்டத்தில் போய் சொல்கிறது, ஸ்கூலில் போய் சொல்கிறதுன்னா அவ்வளோ கேவலமாக இருக்குது. இந்த கன் லைசன்ஸ் சிஸ்டம் கொண்டு வராமல் அங்கே எல்லா மாநிலத்திலையும் கன் லைசன்ஸ் கிடையாது போல தெரியுது. யார் அங்கே வேட்டை அதெல்லாம் வந்து பெருமையாக வைக்கிறாங்க. நம்ம நாட்டில் வேட்டை வந்து சட்டவிரோதம். இதையெல்லாம் அவங்க நிறுத்தணும். இந்த இப்போ சமீபத்திய செய்தி வந்து ஒரு இந்தியர் மனைவியோட பைக்கில் மார்க்கெட் போயிட்டு வரும்போது சரக்கு லாரி மேலே மோதுற மாதிரி வந்திருக்கிறாங்க, கீழே விழுந்துட்டாங்க. அவங்க திருப்பி எரிஞ்சு வண்டி எடுத்துகிட்டு லாரியை விரட்டிட்டு போய் வண்டி நிப்பாட்டி இந்த சண்டை போடுங்க, நீ எப்படி இப்படி வரலாம் அப்படின்னு அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டு போட்டு போயிட்டான். இவ்வளவு கேவலமாக, இவ்வளவு கொடூரமாக அமெரிக்காவில் இருக்க ஒரு வளர்ந்த நாட்டில் ரெண்டு விஷயங்களை நான் வந்து அமெரிக்காவை பற்றி, இது இந்த கன் லைசன்ஸ் இல்லாமல், அதாவது கன் கல்ச்சர், எவனாலும் துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்கலாம்ங்கிறது வந்து ஒரு மட்ட ரகமான, இதை இன்னும் மாற்றாமல் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்றும். தேர்தலில் வந்து இன்னும் பழைய வாக்குச்சீட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஆளுங்க நம்ம நாட்டில் வந்து தோற்று போயிட்டோம்னா இதில் ஓட்டிங் மிஷினில் கோளாறும்பாங்க, ஜெயிச்சிட்டாங்கன்னா பேசாமல் வந்துடுவாங்க. இப்போ திமுக வந்து ஓட்டிங் மிஷினில் கோளாறுனாங்க, ஜெயிச்சது அவங்க தானே எல்லாம். அது எப்படி எடுத்துக்கிறது? ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது வெற்று அரசியலுக்கு பேசுகிறார்கள். டிஎன் சேஷனுடைய சீர்திருத்தத்தின் வழியாக நாம் வந்து இந்த ஓட்டிங் மிஷின் கொண்டு வந்தது என்ன பலன்னா, ரிசல்ட்டே அரை நாளில் வந்து எல்லாம் முடிச்சிடறோம். அங்கே 3 நாள் ஆனாலும் வெளியே வராது அமெரிக்காவில் வந்து. அந்த மாதிரி வளர்ந்த நாட்டிலே இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, இன்னும் முன்னேறாமல் இருக்காரு. சமீபத்தில் கன் கல்ச்சரை பற்றி பேசும்போது டொனால்ட் ட்ரம்ப் போன தடவை ஜனாதிபதி தோற்று போயிட்டார் ஜோ பைடன்ட்ட. ப்ராபபிளி ஜோ பைடன் இப்போ நின்னாருன்னா டொனால்ட் ட்ரம்ப்ட்ட தோற்று போகிறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். அவரையும் ஒரு 20 வயது மாணவன் துப்பாக்கியால் சுட்டுருக்கான். அவர் ட்ரம்ப் பக்கத்தில் இருந்த ஆள் இறந்து போயிட்டார். ட்ரம்ப்புக்கு காதில் குண்டுபட்டு இரத்த காயத்தோடு அவர் இருந்தார். இப்போ அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இதனால் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக எடுத்துக்கலாம். நம்ம அந்த சுட்டம் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. பட் இதெல்லாம் அந்த கன் கல்ச்சருடைய, அதாவது துப்பாக்கி கலாச்சாரத்தினுடைய மிக மிக மோசமான நிலைமை அமெரிக்காவில். நம் நாட்டில் அதை நினைத்து நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். இந்த மாதிரி லேஸ்குள்ளே யாரும் துப்பாக்கி வச்சுருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு நம்ம வந்து அந்த கன் லைசன்ஸ் எல்லாம் வந்து கடுமையான சட்டங்கள் இருக்கிறதுனால யாருனாலும் எடுத்துக்கிட்டு சேட்டை பண்ண முடியாது. அப்படி இருந்தால் இங்கே உள்ள ரவுடி தொல்லைக்கு வந்து மிக மிக கொடுமை. இங்கே வந்து அறுவாளை வச்சுக்கிட்டு வெட்டுற மாதிரி இருக்கிறாங்க. ஆயுதங்கள் வச்சுருந்தாலே அரெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம சட்டம் இருக்குது. அதை இன்னும் கடுமையாக்கி செய்வது நம் நாட்டில் அமைதிக்கு வழிவகுக்கும் என்பது என் கருத்து. மற்ற செய்திகளை இனி வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.